அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேகமான உலகில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்பதும் தேவையற்ற கவலைகளும் நம்மை நிம்மதியாக இருக்க விடுவதில்லை. ஜோதிட சாஸ்திரப்படி நம் மனதிற்கு அதிபதி சந்திர பகவான். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கவும் ஆழ்ந்த உறக்கத்தை பெறவும் சந்திரனின் அருள் மிக அவசியம். இன்று நாம் மனதை அமைதிப்படுத்தும் சக்தி வாய்ந்த சந்திர ஸ்லோகத்தையும் அதை சொல்ல வேண்டிய முறையையும் பார்க்கப் போகிறோம். இப்போது சந்திர பகவானுக்குரிய இந்த எளிய தியான ஸ்லோகத்தை பார்ப்போம். ததி சங்க துஷாராபம் ஷீரோத அர்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் ஷம்போர் மகுட பூஷணம். தயிர் சங்கு பனித்துளி போன்ற வெண்மை நிறம் கொண்டவரும் பார்க்கடலிலிருந்து தோன்றியவரும் சிவபெருமானின் திருமுடியில் ஆபரணமாக திகழ்பவருமான சந்திர பகவானே, உங்களை நான் வணங்குகிறேன். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் இவை. மன அமைதி, அலைபாயும் மனம் ஒருநிலைப்படும். பயம் நீங்குதல், காரணமில்லாத பதற்றம் குறையும். உறக்கம், இரவு உறக்கத்திற்கு முன் இதை சொன்னால் ஆழ்ந்த நித்திரை கிட்டும். தாயுடன் இணக்கம், தாயின் உடல் நலம் மேம்படும் மற்றும் அவருடனான உறவு பலப்படும். இதை எப்படி சொல்ல வேண்டும்? நாள் திங்கட்கிழமை மிகவும் விசேஷம், தினமும் கூட சொல்லலாம். நேரம் மாலை வேளையில் நிலவு உதயமான பிறகு அல்லது இரவு தூங்குவதற்கு முன் சொல்வது சிறப்பு. எண்ணிக்கை 9 முறை, 27 முறை அல்லது 108 முறை உங்கள் நேரத்திற்கு ஏற்ப சொல்லலாம். திசை கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்வது அதிக பலனை தரும். நம்பிக்கையோடு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். உங்கள் மனபாரம் குறைந்து நிலவின் குளிர்ச்சியைப் போல உங்கள் வாழ்வு அமைதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சந்திர பகவான் ஸ்லோகம் உங்கள் மனதிற்கு எந்த அளவு அமைதியை தந்தது என்பதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களின் மன அழுத்தம் நீங்க உதவுங்கள். ஓம் சந்திராய நமக. நன்றி.